Hello friends. So in the video upcoming வரக்கூடிய RRB NTPC CBT2 and undergraduate exam focus பண்ணி மேக்ஸ் சீரிஸ் ஒன்று கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ட்ரிக்கியான கொஸ்டின்ஸை எப்படி ஷார்ட் அப்ரோச்சில் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேவா? ஸோ டேரெக்டாக சம் போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இன் a triangle ABC, AB equal to 21 cm, BC equal to 20 cm and CA equal to 13 cm. A perpendicular CD is drawn upon the longest side. What is the area of the triangle BCD? Okay. So இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு triangle ABCல ABCல மூணு சைடோடைய லென்த் கொடுத்துட்டாங்க. AB உடைய லென்த் 21 cm, BC உடைய லென்த் 20 cm, CA உடைய லென்த் 13 cm கொடுத்துட்டாங்க. A perpendicular drawn upon the longest side. லாங்கஸ்ட் சைடில் சில இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போகுதுன்னு சொல்கிறாங்க. லாங்கஸ்ட் சைடு இங்கே என்ன 21 cm தானே, கரெக்டாக? ஸோ அப்போ அந்த 21 cmக்கு சிலேருந்து ஒரு லாங்கஸ்ட் சிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த BCD இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? அதாவது இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியா என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிசிடியோட ஏரியா தெரியணும். அதே மாதிரி இந்த சிடின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்பெண்டிகுலர் லென்த்னு தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ அப்போ இந்த பிசிடின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏரியா ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இங்கே பேஸ்ன்றது பிடி, ஹைட்டுன்றது சிடி. அப்போ எனக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட்டு இந்த பிசிடியோட ஏரியா தெரியணும்னா இந்த சிடியோடைய லென்த்து ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? ஸோ சிடியோடைய லென்த்து தெரிஞ்சாதான் இங்கே அந்த பிசிடியோட ஏரியா என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சிடியோடைய லென்த்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலான்னா, ஏரியாவை ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா சிடியோடைய லென்த் என்னன்றது தெரிஞ்சிடும், கரெக்டாக? ஸோ இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள், கரெக்டாக? ஸோ அப்போ இதோடைய ஏரியா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ஏரியா ஆஃப் த ஸ்கேலின் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னா root of s into s minus a into s minus b into s minus c, ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டா. ஸோ இங்கே பேஸ் இந்த ஏபிசின்றதுக்கு பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஏபின்றதான் பேஸு, ஹைட் என்னதுனாக்கா இங்கே சிடின்றதான் ஹைட்டு, கரெக்டாக? ஸோ அப்போ ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு, ஹாஃப் இங்கே பேஸ் என்ன 21 இன்ட்டு ஹைட் என்ன சிடி, அதுதான் ஹைட்டு, ஓகேவா? ஸோ இதுதான் என்னதுன்னா அந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளோட ஏரியாவா. அதே மாதிரி அந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிள் ஆல்சோ என்னதுன்னா ஸ்கேலின் ட்ரையாங்கிள். ஸோ ஸ்கேலின் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னன்னா ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. இதில் எஸ்ன்றது என்னன்னா செமி பெரிமீட்டர். ஸோ இங்கே பெரிமீட்டர்ன்றது இந்த மூணு சைடு ஆட் பண்ணால் கிடைக்கிறதா பெரிமீட்டர். மூணு சைடையும் ஆட் பண்ணால் 54 வருமா? அப்போ செமி பெரிமீட்டர் என்னவா இருக்கும்? 27 இருக்குமா, கரெக்டாக? ஸோ அப்போ 27 எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ. 27 minus 21 6. அடுத்து 27 minus 27, 27 minus 13 14, ஓகேவா? ஸோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டோட ஏரியா இங்கே ஈக்குவல் தானே. ஸோ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலாம்னா இந்த சிடியோடைய லென்த் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட முடியும், கரெக்டாக? இந்த 27 நான் எப்படி பிரிக்கிறேன்னா 9 into 3 பிரிச்சுக்கலாமா? என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நான் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். நான் இதை என்ன பண்ணுறேன்னா இதை பிரிச்சுட்டா ஈஸியாக ஸ்கொயர் ரூட் இருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? இந்த 6 நான் 3 into 2 பிரிச்சுக்கிறேன். இந்த 7 அப்படியே வச்சுக்கிறேன். 14 7 into 2 பிரிச்சுக்கிறேன். இப்போ இந்த 9 ஸ்கொயர் ரூட்லுக்கு வெளியே எடுத்தால் என்ன வரும்? 3 வருமா? அதே மாதிரி இங்கே 2 3க்கு ஒரு 3 வெளியே வருமா? அதே மாதிரி இங்கே 2 2க்கு ஒரு 2 வெளியே வருமா? 2 7 இருக்கு, 2 7க்கு ஒரு 7 வெளியே வரும். ஸோ அப்போ 9 into 7 63 126. அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 126ன்னு தெரிஞ்சிருச்சு. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த ஹாஃப் இன்ட்டு 21 இன்ட்டு சிடிக்கு ஈக்குவலாக இருக்கா? இங்கே 21ஐயும் 126 கேன்சல் பண்ணால் 6 டைம் கேன்சல் ஆகும். இங்கே டிவைடட் பை 2 ரைட் சைடில் போச்சுனாக்கா இன்ட்டு 2 மாறும். அப்போ சிடி அதாவது ஹைட்டு 12 சென்டிமீட்டர்ன்றது தெரிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஹைட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்குறது அதாவது இந்த சிடியுடைய லென்த்து 12ன்றது தெரிஞ்சிருச்சு, கரெக்டாக? ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது இந்த பிசிடின்றதை கன்சிடர் பண்ணுங்கள். இது 12 இருக்குது. அதே மாதிரி பிடியுடைய லென்த்து தெரியாது, பிசியுடைய லென்த்து தெரியும், கரெக்டாக? அதாவது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பிசின்றதா
ஹைப்போட்டனியஸ். ஓகேவா, சிடின்றது 12. ஸோ அப்போ இந்த லென்த் என்னவா இருக்கும்னா இது 16 இருக்குமா, பித்தாகரஸ் ட்ரிப்லெட் 12 12 16 20. ஓகேவா, அது தெரியலனா 3 4 5 ட்ரிப்லெட் தெரிஞ்சா போட்டலாம். 3 4 5 இது என்னது, இங்கே இன்ட்டு 4 பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இங்கே 5 இன்ட்டு 4 பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3 இன்ட்டு 4 12, 5 இன்ட்டு 4 20. அப்போ இங்கே நடுவில் உள்ளது என்னவா இருக்கும், 4 இன்ட்டு 4 தான் இருக்கும், அதான் 16. ஓகேவா, ஸோ அப்போ என்ன தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பிடியுடைய லென்த்து வந்து 16 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ ஏரியா ஆஃப் பிசிடி என்ன, half base into height தானே, half base என்ன 16, height 12, கேன்சல் பண்ணால் 8, 8 into 12 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ அப்போ ஏரியா ஆஃப் பிசிடி என்னவா இருக்கும்னா 96 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 solid iron cubes of edges 8 cm, 10 cm and 12 cm are melted together to make a new cube. It is observed that 496 cm cube of the melted material is lost due to improper handling. The area of the whole surface of the newly formed cube. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 சாலிட் கியூப் இருக்குது, அந்த கியூபை வந்து மெல்ட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு கியூபை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங்னால பார்த்தீங்கன்னா 496 சென்டிமீட்டர் கியூப் வந்து வால்யூம் வந்து என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் உள்ள அந்த ஃபார்ம் ஆன கியூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கியூபுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே 3 கியூபையும் மெல்ட் பண்ணி புதுசாக ஒரு கியூப் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா என்ன பேராமீட்டர் ஈக்குவலாக இருக்கும்னா வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா இந்த 3 கியூபோட வால்யூமை ஆட் பண்ண கிடைக்கிறது தான் இந்த புதுசாக உருவாகக்கூடிய அந்த கியூபுடைய வால்யூமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ 8 கியூபு. ஸோ கியூபுடைய வால்யூம் ஃபார்முலா என்ன, ஏ கியூபா. ஸோ இங்கே சைடு 8ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதை கியூப் பண்ணால் வால்யூம் கிடைக்குமா. ஃபஸ்ட்டு கியூபோடைய வால்யூம் 512, செகண்ட் கியூபோட வால்யூம் என்னது 10 கியூபு 1000, அடுத்து 12 கியூபு 1728. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3240. ஓகேவா, ஸோ இந்த 3240 வால்யூம் கிடச்சிருக்கு. இந்த வால்யூமில் இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங்னால 496 சென்டிமீட்டர் கியூப் என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதில் 496 மைனஸ் பண்ணால் என்ன வருதுன்னா 2744 வருமா. ஓகேவா, இந்த 2744 தான் பேலன்ஸ் அந்த லாஸ்ட் ஆனது போக மிச்சம் உள்ள அந்த கியூபுடைய வால்யூமாக இருக்கும். கரெக்டாக, ஸோ இதுதான் என்னதுன்னா ஏ கியூப். ஓகேவா, அந்த புதுசாக ஃபார்ம் ஆன அந்த கியூபுடைய வால்யூமாக இருக்கும். ஓகேவா, ஸோ அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா அந்த புதுசாக ஃபார்ம் ஆன கியூபுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு வேணும் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னதுன்னா 6a². அப்போ எனக்கு என்ன தெரியும்னா ஏ என்னன்னு தெரியணும். இங்கே என்ன இருக்குது, எனக்கு ஏ கியூப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது 2744க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதிலேருந்து நான் ஏ கண்டுபிடிச்சிடலாமா. ஓகேவா, இந்த 2744ன்றது எதோடைய கியூப்னா 14 கியூப். அப்போ ஏ வந்து என்னவா இருக்கும்னா 14ஆக இருக்கும். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னதுன்னா 6 இன்ட்டு 14 கியூப் 196. ஓகேவா, ஸோ 6 இன்ட்டு 196 1200 minus 24 1176 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னவா இருக்கும்னா 1176 சென்டிமீட்டர் ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா the equation of the straight line passing through -2,5 and 1,3 is. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. 2 பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு லைனுடைய அந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது 2 பாயிண்ட் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்னு கேட்டாங்கன்னா அது என்னதுன்னா y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா, இது எப்போனா 2 பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கேட்டாக்கா. ஓகேவா, இதில் எம்ன்றது என்னதுன்னா ஸ்லோப்பு. ஓகேவா, y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, இந்த 2 தான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இதில்
ஃபஸ்ட்டு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸ்லோப்பு m ஈக்குவல் டு என்னது y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ எப்பயுமே ஒரு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் x கோஆர்டினேட் இருக்கும், அதே மாதிரி y கோஆர்டினேட்டும் இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ 2 பாயிண்ட் இருக்குது, x1 y1, இன்னொன்று வந்து x2 y2வா. ஸோ இங்கே ஸ்லோப் y2 மைனஸ் y1 அதாவது 3 மைனஸ் 5 மைனஸ் 2 டிவைடட் பை அதுக்கப்புறம் x2 minus x1 1 minus of minus 2. அப்போ என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிருமா. அப்போ இதிலிருந்து என்ன கண்டுபிடிச்சாச்சுன்னா ஸ்லோப்பு கண்டுபிடிச்சாச்சு, அதாவது m என்னன்றது தெரிஞ்சிருச்சு, மைனஸ் 2,3ன்றது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அந்த m அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். சப்ஸ்டியூட் பண்ணால் டேரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் கிடச்சிரும். y மைனஸ் y1 என்ன 5 5 ஈக்குவல் டு மைனஸ் 2/3 இன்ட்டு x மைனஸ் x1. ஸோ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 அப்போ அப்படின்னா ஆயிரும்னா இங்கே ப்ளஸ்ன்னு ஆயிரும் ஓகேவா. அவ்வளோதான், கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 3y மைனஸ் 15 ஈக்குவல் டு மைனஸ் 2x மைனஸ் 4. ஸோ இதை அப்படியே என்னன்னா லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுங்க. என்ன வரும்னா 2x ப்ளஸ் 3y, இங்கே மைனஸ் 15 இருக்குது, இங்கே மைனஸ் 4 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும் ப்ளஸ் 4 ஆகுமா. ஸோ இப்போ மைனஸ் 15 ப்ளஸ் 4 மைனஸ் 11 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னதுன்னா அந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனாக இருக்கும். 2x ப்ளஸ் 3y மைனஸ் 11 ஈக்குவல் டு 0வாக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ டினாமினேட்டரில் ரூட் இருந்தாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட் எடுக்கணும் ஓகேவா. அதே மாதிரி இதுக்கு சிம்பிளாக எப்படி பண்ணலான்னா, இதை நீங்கள் உட்காந்து ஒவ்வொரு டேர்முக்கும் நீங்கள் கான்ஜுகேட் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. டினாமினேட்டர் பாருங்கள், டிஃபரன்ஸ் எல்லாமே ஒன்றுன்னு இருக்குது. டிஃபரன்ஸ் எல்லாமே ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அந்த டினாமினேட்டர் டேர்ம் என்ன வரும்னா ஒன்றுன்னு தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ ஒன்றுமே இல்லை, இங்கே ப்ளஸ் இருக்கிற சிம்பிளை அப்படியே நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டு மைனஸாக மாற்றிடுங்க, முடிஞ்சு ஓகேவா. அதுதான் கான்ஜுகேட்டாக இருக்கும் ஓகேவா. இது எப்போ அப்படின்னா டினாமினேட்டர் 1 இருக்கும்போது ஓகேவா. ப்ளஸ் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் மைனஸாக மாற்றிடலாம். ஸோ அப்போ √10 மைனஸ் √9 இருக்கும். அடுத்து இங்கே √11 மைனஸ் √10, இங்கே √12 மைனஸ் √11. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கும் எது வரைக்கும்னா √196 மைனஸ் √195 வரைக்கும் ஓகேவா. இங்கே என்னன்னு பாருங்கள், இங்கே எதெல்லாம் கேன்சல் ஆகும்னா இங்கே இந்த ப்ளஸ் √10 மைனஸ் √10 கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி ப்ளஸ் √11 மைனஸ் √11 கேன்சல் ஆயிரும். ஸோ ப்ளஸ் √12 மைனஸ் √12 இங்கே வரும், அது கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் √195, இங்கே மைனஸ் √195 இது கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸாக எனக்கு என்ன இருக்குன்னா மிச்சம் உள்ள டேர்ம் என்னதுன்னா மைனஸ் √9 இருக்கும், இங்கே ப்ளஸ் √196 இருக்கும் ஓகேவா. இங்கே மைனஸ் √9. ஸோ அப்போ √9ன்றது என்னது, ரூட்லேருந்து 9 வெளியே எடுத்தால் 3ன்னு வருமா. அதே மாதிரி √196 ரூட்லேருந்து வெளியே எடுத்தாக்கா 14 வரும். இப்போ மைனஸ் 3 ப்ளஸ் 14 என்னதுன்னா 11. ஸோ இப்போ ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 11ஆக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. A quadrilateral ABCD has sides AB equal to 5 units, BC equal to 12 units, CD equal to DA and angle ABC equal to angle DAC equal to 90 degree. What is the area of the quadrilateral? Okay. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் ஏடிசியும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஓகே, ஸோ ஏபிசிடி ஆங்கிள் ஏபிசியும் ஆங்கிள் ஏடிசியும் ஈக்குவல், அதாவது 90 டிகிரியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இங்கே இந்த ஏடியும் சிடியும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க ஓகேவா. ஸோ இப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டயகனல் ஏசி இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, அதாவது ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி ஏடிசின்ற ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. எனக்கு இந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா வேணும்னா இந்த 2 ட்ரையாங்கிளோட நான் ஏரியாவை ஆட் பண்ணால் கிடைக்கிறது அந்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியாவாக இருக்குமா ஓகேவா. ஸோ
இங்கே ஏபியுடைய லென்த்து கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி பிசியுடைய லென்த்தும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணால் இது என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் ட்ரிப்லெட் வந்து ஃபாலோ ஆகுமா? அப்போ இது 5 இது 12னா இது என்னவா இருக்கும்? 13 இருக்குமா? ஓகேவா? ஸோ அப்போ 5 12 13 இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அதில் சைடு 2 சைடு நான் கண்டுபிடிச்சிட்டா ஏரியா ஈஸியாக கேல்குலேட் பண்ணிட முடியும். கரெக்டா? ஸோ இங்கே பாருங்க, இந்த ஏடிசின்றது என்னதுன்னா இதுவும் என்னது 90 டிகிரி இருக்கு ஒரு ஆங்கிள், அப்போ கண்டிப்பாக அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். அதே மாதிரி 2 சைடு ஈக்குவலாக இருக்கு. அப்போ இது என்ன ட்ரையாங்கிள்னா ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா? அதாவது இந்த 2 சைடு ஈக்குவலாக இருக்குது, அதே மாதிரி ஒரு ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்குன்னா ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரைட் ஆங்கிள்டு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு ஏவாக இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு ஏவாக இருக்கும். ஹைபாட்டனியஸ் என்னவாக இருக்கும்னா A√2 இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஹைபாட்டனியஸ் எனக்கு வந்து 13 அப்படின்னா, அதாவது A√2 தான் 13னா A உடைய வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும்? 13/√2 இருக்குமா? கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு இங்கே ஒரு சைடு என்னன்றது தெரிஞ்சிருச்சு, 13/√2ன்றது. அதே தான் இன்னொரு சைடு இருக்குமா? ஏன்னா 2 சைடு ஈக்குவல்னால என்னவா இருக்கும்னா 13/√2 இருக்கும். அப்போ இந்த 2 சைடும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சலான்னா ஏரியா ஆஃப் இந்த குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிச்சிட முடியுமா? கரெக்டாக? ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் என்னது? இந்த ஏபிசியோடைய ட்ரையாங்கிளோடைய ஏரியா ப்ளஸ் ஏடிசியோடைய அந்த ஏரியா, அதை ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறதான எனக்கு ஹோல் அந்த குவாட்ரிலேட்டரோட ஏரியாவாக இருக்கும். ஓகே, ஏபிசியோடைய ஏரியா என்ன? ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டா? ஸோ ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு 5 × 12 ப்ளஸ், ஸோ இதில் ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு, இங்கே பேஸ் என்ன? 13/√2, ஹைட்டும் 13/√2. ஓகேவா? ஸோ அப்போ இந்த √2 × √2 என்ன ஆயிரும்னா மல்டிப்ளை பண்ணால் 2 ஆகும். அப்போ டினாமினேட்டர் எனக்கு இங்கே 4 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் 2 இருக்குது. என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மேலேயும் கீழேயும் நான் இதை 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு பேஸ் வந்து ஈக்குவல் ஆகும். ஓகேவா? ஸோ 4 இங்கே மேலே பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 5 × 12 60, 120, 120 + 13² 169. இப்போ மொத்தமாக 289. 289 divided by 4 72.25. ஓகேவா? ஸோ இதுதான் எனக்கு என்னவா இருக்கும்னா அந்த குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி உடைய ஏரியாவாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √2 + √2 + √2 + 2 cos 16θ. ஓகேவா? cos 16θன்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா θ, 2θ, 4θ, θ/2 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னதுன்னா இந்த 16θன்றது ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வருது. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன மாதிரி பிரிக்கலாம்னா இதை cos 2θ படி பிரிக்கலாம். ஓகேவா? cos 2θ ஃபார்முலா என்னன்னா 2 cos square θ minus 1. ஓகேவா? அதே மாதிரி 1 - 2 sin square θ அதுவும் cos 2θ ஃபார்முலா தான். cos square θ minus sin square θ அதுவும் cos 2θ தான். நான் இங்கே ஏன் காசை வச்சு எடுக்கிறேன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்டில் தான் இருக்குது, அதனால நான் காசு மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 2 cos 2θ, இங்கே 16θவை நான் 2 × 8θன்னு பிரிச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? 2 cos, இங்கே 2θ, இங்கே θக்கு பதிலாக 8θன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இது 2 cos 2θன்னு இருக்கா, நான் இதை 2ஆல் நான் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இது 4, இங்கே 2ன்னு வரும். அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம ஃபார்முலா தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் இந்த சம்மையை பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர போகிறோம். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 cos 2θ உடைய ஃபார்முலா என்ன? அப்போ இதுக்கு பதிலாக, அதாவது இந்த 2 cos 16θக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்? அதாவது 2 cos 16θக்கு பதில் என்ன எழுதலாம்? 4 cos square θ, இங்கே θன்றது என்னது? 8θவா? 8θ minus 2. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? இங்கே 2 cos 16θ வந்து 4 cos square 8θ minus 2 ஆயிடுச்சா? இந்த -2 இந்த +2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? 4 cos square 8θன்னு தானே இருக்கும். அதை ரூட்டுக்கு வெளியே எடுத்தால் என்ன வரும்? 2 cos 8θன்னு வருமா? ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்ம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா
2 cos 8 தீட்டான்னு மாறிடுச்சு கரெக்டா. ஸோ அப்போ அகைன் இங்கே 2 cos 2 தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க ஓகேவா. இந்த 2 cos 2 தீட்டா எப்படி ரெடியூஸ் ஆகும்னா, அதாவது 2 cos 8 தீட்டா அதே ஃபார்முலா தான் 4 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2. இங்கே தீட்டான்றது என்னது 4 தீட்டாவா, ஏன்னா இந்த 8 தீட்டாவை 2 into 4 தீட்டான்னு பிரிக்கலாம் கரெக்டா. ஸோ அப்போ 4 cos ஸ்கொயர் 4 தீட்டா மைனஸ் 2. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 2 + 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருமா. ஸோ அப்போ இந்த ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா 4 cos ஸ்கொயர் 4 தீட்டா இருக்குது. அதை ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் என்ன வரும்னா 2 cos 4 தீட்டான்னு வரும் கரெக்டாக. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது 2 + 2 cos 4 தீட்டான்னு இருக்கா. அகைன் 2 cos 2 தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், என்ன வரும் 4 cos ஸ்கொயர் 2 தீட்டா மைனஸ் 2. அகைன் பார்த்தீங்கன்னா இந்த -2 இந்த +2 கேன்சல் ஆயிரும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கும் 4 cos ஸ்கொயர் 2 தீட்டான்னு இருக்கும். அதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2 cos 2 தீட்டான்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் ஆன்சர் 2 cos 2 தீட்டா ஓகேவா. ஒன்றுமே இல்லை, இங்கே cos 2 தீட்டா ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணாலே போதும், அதுவே ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வந்து ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a retailer announces a discount of 25% for selling the mobile phone marked at rupees 48,000. The cost price of the mobile phone is 45% below the marked price. He offers a further discount of 7.5% if the buyer returns his old mobile phone. What is the ratio of the profit percentage of the retailer with the return of the mobile phone scheme to that of without the return of the old mobile phone respectively? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு மொபைல் ஃபோனை வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 25% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு தான் ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ரேஷியோ கேட்குறனால இந்த ஆக்சுவல் வேல்யூ 48,000 நீங்கள் கன்சிடர் பண்ணுன்ற அவசியமே கிடையாது ஓகேவா. ஸோ என்னோட கன்வீனியன்ட்டுக்கு நான் இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா, மார்க்கெட் ப்ரைஸை நான் 100ன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த 100ல் என்ன பண்ணுறான்னா 25% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோக்கு கொடுத்துருப்பான், 75க்கு செல் பண்ணியிருந்திருப்பான் கரெக்டாக. ஓகே, இப்போ என்ன சொல்கிறான்னா இதில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 45% பிலோ த மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்டான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் 100னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 45% கம்மியாக இருக்குன்னா என்னவா இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் 55 இருந்திருக்குமா கரெக்டாக. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா இவன் ஃபர்தராக 7.5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் ஓகேவா. இங்கே ஆல்ரெடி 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக அடிஷ்னலாக ஒரு 7.5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் ஓகேவா. அது எப்போ அப்படின்னா அவன் ஓல்டு ஃபோனை ரிட்டர்ன் பண்ணான் ஓகேவா. அப்போ இந்த ஓல்டு ஃபோனை ரிட்டர்ன் பண்ணான்னா இந்த 75ல் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், 7.5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னா 7.5% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 3/40, அதாவது 40ல் 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறதா என்னது செல்லிங் ப்ரைஸு கரெக்டாக. அப்போ 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தான்னா 40ல் 37 பார்ட்டுக்கு தான் செல் பண்ணியிருந்திருப்பான் கரெக்டாக. ஸோ நான் 5ஆல் கேன்சல் பண்ணுறேன். 37 × 5 500 550 555 டிவைடட் பை 8 ஓகேவா. ஸோ அப்போ இந்த ரேட்டுக்கு தான் விற்றுருப்பான். அவன் கேட்குறது என்ன கேட்குறான், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறான். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்ன்றது என்னது, இந்த செல்லிங் ப்ரைஸு மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா. அப்போ 555/8 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 55. ஸோ 55 × 8 440. 555 minus 440 115 divided by 8. ஸோ இப்போ ப்ராஃபிட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா. இப்போ
அவன் கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணால் அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கும், ஓல்டு ஃபோனை ரிட்டர்ன் பண்ணலைன்னா எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கும் கேட்குறான். ரெண்டுலேயுமே ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ரேஷியோ தான் கேட்குறான். அப்போ நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ப்ராஃபிட்டுக்கே நீங்கள் வந்து ரேஷியோ வச்சாலே உங்களுக்கு அதுதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ரேஷியோவாக இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போடுவீங்க, அங்கேயும் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போடுவீங்க. அது ரெண்டும் என்ன ரேஷியோ இல்லை, கேன்சல் ஆயிடும். அப்போ ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வைக்கிற ரேஷியோ தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு வரக்கூடிய ரேஷியோவாகவும் இருக்கும். ஓகேவா. இங்கே ப்ராஃபிட் அவன் வந்து ரிட்டர்ன் பண்ணல, ஓல்டு ஃபோனை ரிட்டர்ன் பண்ணலன்னா அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், இங்கே 55 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்றுருக்கான், 75 ரூபாய்க்கு விற்றுருப்பான் கரெக்டாக. அதாவது ரிட்டர்ன் பண்ணலன்னா அப்போ அவனுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும், ஸோ 20 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இதை கேன்சல் பண்ண 5ஆல் கேன்சல் பண்ணால் 23 4. ஸோ அப்போ ரேஷியோ 23:32 இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. Due to a fault in voting machine, the invalid votes are counted in votes of the candidate B, who gets 5 times the invalid votes. A gets the votes 8 times the invalid votes and wins the election by 28. What is the total number of votes polled? ஓகே, என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்வேலிட் ஓட்டு வந்து ஸோ பி வாங்குற ஓட்டு வந்து இன்வேலிட் ஓட்டில் 5 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்வேலிட் ஓட்டு 1 பார்ட் இருந்துச்சுன்னா பி உடைய ஓட்டு வந்து 5 பார்ட் இருந்திருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ஸோ ஏ கெட்ஸ் 8 டைம்ஸ் ஆஃப் த இன்வேலிட் ஓட்டுன்னு சொல்லிட்டாங்க. இன்வேலிட் 1 பார்ட் இருந்துச்சுன்னா ஏ வந்து 8 பார்ட் ஓட்டு வந்து கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா டியூ டு எ மிஷின் ஃபால்ட்னால இன்வேலிட் ஓட்டு எல்லாமே யாருக்கு கவுண்ட் ஆகுதான், பிக்கு கவுண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்போ பிக்கு கவுண்ட் ஆச்சுன்னா பிக்கு எவ்வளோ ஓட்டு போயிருக்கும், இந்த இன்வேலிட் ஓட்டு ஒன்றும் சேர்த்து 6 பார்ட் போயிருக்கும். ஸோ அப்படி போகும்போது ஏ வந்து பியை விட எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்களா, 28 ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பியை விட ஏ வந்து எவ்வளோ பார்ட் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க, 2 பார்ட் அதிகமாக வச்சுருக்காங்களா. அப்போ அந்த 2 பார்ட் தான் அந்த 28 ஓட்டுனா மொத்தம் எத்தனை ஓட்டு போலா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஏக்கு கிடைச்ச ஓட்டு, பிக்கு கிடைச்ச ஓட்டு, இன்வேலிட் ஓட்டு, இந்த எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 14 பார்ட்டு. ஓகேவா. ஸோ அதுதான் மொத்த ஓட்டு போலானது. ஓகேவா. ஸோ கேன்சல் பண்ணாக்கா 14 ஸ்கொயர் 196. ஸோ மொத்தமாக போலான ஓட்டு பார்த்தீங்கன்னா அப்போ 196 ஓட்டு வந்து போலா இருந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே. The resistance of wire is directly proportional to its length and inversely proportional to the square of its radius. Two wires of the same material have the same resistance and their radii are in the ratio of 7:8. The corresponding lengths of the wires are 147 cm and L cm respectively. Find the value of L. Okay. என்ன சொல்லிட்டாங்கன்னா resistance is directly proportional to length and inversely proportional to square of the radius அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ 2 வயர் இருக்கு, 2 வயர்லையுமே சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வயர் பார்த்தீங்கன்னா அதோட லென்த்து ரேடியஸை பார்த்தீங்கன்னா நான் L1 R1 வச்சுக்கிறேன். செகண்ட் வயரோடைய லென்த்தும் ரேடியஸும் நான் L2 R2 வச்சுக்கிறேன். அது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்போ L1 by R1 ஸ்கொயர் அதுவும் L2 by R2 ஸ்கொயர் இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ட்டாங்க. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவலா. இப்போ L1லாம் நான் ஒரு சைடு, எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறேன், ஆர்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ R1 ஸ்கொயர் டிவைடட் பை R2 ஸ்கொயர். இங்கே பாருங்கள் என்னது L1 by L2 ஈக்குவல் டு R1 ஸ்கொயர் பை R2 ஸ்கொயர். அப்போ லென்த்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் ஸ்கொயராக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ ரேடியஸை ஸ்கொயர் பண்ணால் அதுதான் எனக்கு என்னவாக இருக்கும்னா லென்த்துக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா. இங்கே ரேடியஸுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க 7:8. ஸோ அப்போ ரேடியஸை ஸ்கொயர் பண்ணால் அதுதான் எனக்கு லென்த்துக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரேடியஸை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 49:64 இருக்குமா. ஸோ இப்போ இதுதான் என்னவாக இருக்கும்னா லென்த்துக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ அப்போ இங்கே லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வயரோட லென்த்து 147. ஓகேவா. ஸோ அப்போ இந்த 49 பார்ட்டு தான் 147னா இந்த 64 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், L என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா. இது லென்த்து. ஓகே. ஸோ இப்போ 49 பார்ட்டு தான்
47 கேன்சல் பண்ணால் 3 டைம் கேன்சல் ஆகும். அப்போ 64 into 3 192 இருக்கும். ஓகேவா? ஓகே, இதான் ஆன்சர். எல்லோடைய வேல்யூ 192 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, a chef has 2 cans of acid and water mixture. He combines the content of both cans in the beaker. The resulting mixture has half water and half acid. What is the quantity in which he mixed the contents of can 1 and can 2? Given that can 2 has acid to water the ratio of 2:3 and can 1 has acid to water the ratio of 5:3. ஓகே, கேன் 1லையும் 2லையும் பார்த்தீங்கன்னா ஆசிட் டு வாட்டரும் சர்டன் ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாஃப் வாட்டர் ஹாஃப் ஆசிட், அதாவது 1:1 ரேஷியோவில் ஆசிட்டும் வாட்டரும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டு கேன்லையுமே என்ன ரேஷியோவில் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருந்தால் எனக்கு ஹாஃப் வாட்டர் ஹாஃப் ஆசிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ கேன் 1 கேன் 2 இது ரெண்டுலையுமே நான் இதை அலிகேஷன் மெத்தடில் வந்து அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் எய்தர் நீங்கள் வாட்டருக்கு அலிகேஷன் எடுக்கலாம் அல்லது பார்த்தீங்கன்னா ஆசிட்க்கு அலிகேஷன் எடுக்கலாம். ரெண்டுமே சேமாக தான் வரும். ஓகேவா? ஸோ நான் வந்து நான் ஆசிடுக்கு அலிகேஷன் எடுக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வாட்டர் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதே ரேஷியோ தான் வரும் ஃபைனலாக. ஓகேவா? ஸோ இங்கே மொத்தம் கேன் 1ல் பார்த்தீங்கன்னா ஆசிடுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:3 இருக்குது. அதில் நான் ஆசிடுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? டோட்டலாக 8 பார்ட் இருக்குது. ஆசிடும் வாட்டரும் சேர்ந்து 8 பார்ட்டு. அந்த 8 பார்ட்டில் ஃபஸ்ட்டு கேனில் ஆசிட் மட்டும் எனக்கு 5 பார்ட் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் கேனில் பார்த்தீங்கன்னா ஆசிடும் வாட்டர் என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 2:3, அதாவது டோட்டலாக 5 பார்ட்டில் ஆசிட் மட்டும் எனக்கு எவ்வளோ பார்ட் இருக்குன்னா 2 பார்ட் இருக்குது. ஓகேவா? ரெண்டும் சேர்ந்து ஹாஃப் வாட்டர் ஹாஃப் ஆசிட் இருக்குது, அதாவது 1:1 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? ஏன்னா half 1/2:1/2 போட்டால் என்ன வரும்? அதே 1:1 ரேஷியோ தான் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது என்ன ரேஷியோ கிடைக்குது? மொத்தம் 1:1 ரேஷியோவில் வருது. அதாவது 2 பார்ட்டில் எனக்கு 1 பார்ட் என்னவா இருக்குது? ஆசிடாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நான் ஒரு ஹோல் இன்டீஜருக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டாக்கா எனக்கு அலிகேஷன் ஈஸியாக பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டினாமினேட்டருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்து நான் அதை மல்டிப்ளை பண்ணாக்கா எனக்கு ஒரு இன்டீஜர் கிடச்சிரும். அதுக்கு அலிகேஷன் எடுக்கும்போது ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ 8 5 2 எல்சிஎம் என்னன்னா 40. ஓகேவா? ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ணலாம்? இதை நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? இதை நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். அப்போ நான் நியூமரேட்டர் 5ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுமா? இப்போ என்ன வரும்? 25 வரும். அடுத்து இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40. அப்போ நியூமரேட்டர் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16. இங்கே 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். அதே மாதிரி நியூமரேட்டர் 20ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ அப்போ இப்போ அலிகேஷன் எடுக்கிறது ஈஸி. ரேஷியோ என்ன வரும்? 4. அதே மாதிரி இங்கே 5. அப்போ கேன் 1லேருந்து எனக்கு 4 பார்ட்டும் கேன் 2லேருந்து எனக்கு 5 பார்ட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணால் தான் ஹாஃப் வாட்டர் ஹாஃப் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? இதை நீங்கள் வாட்டருக்கு நீங்கள் அலிகேஷன் எடுத்து பாருங்கள், இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A start from X at 9 AM and reach Y at 1 PM on the same day. B also start from Y at 9 AM and reaches X at 3 PM on the same day, following the same route as A. At what time do the two meet? ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஸோ A வந்து எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? எக்ஸ் ஒய்ன்னு 2 பாயிண்ட் இருக்குது. ஏ வந்து எக்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எத்தனை மணிக்குன்னா 9 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒய்யை எப்போ ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா 1 மணிக்கு ரீச் பண்ணுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி பின்ற பர்சன் ஒய்லேருந்து அதே 9 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கிளம்புறாங்க. ஓகேவா? கிளம்பி எங்கே ரீச் ஆகுறாங்கன்னா எக்ஸுக்கு வந்து 3 மணிக்கு வந்து ரீச் ஆகிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ 2 பேரும் என்ன டைமில் மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஏ வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 1 மணிக்கு மீட் பண்ணுறாங்க, 1 மணிக்கு வந்து ஒய்யை ரீச் பண்ணுறாங்க. அதே மாதிரி பி வந்து 9 மணிக்கு பியில் ஸ்டார்ட் ஆகி பி வந்து ஒய்யில் வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எக்ஸில் வந்து 3 மணிக்கு வந்து 3 மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் எப்போ மீட் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் கொடுக்கல, 2 பேரோட ஸ்பீடு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல, மீட்டிங் டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எதுவுமே கொடுக்காதனால நம்ம என்ன வேல்யூனாலும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் என்ன வேல்யூ அசியூம் பண்ணிக்கிறேன்னா இந்த 2ஓடைய டைமுக்கு நான் எல்சிஎம் எடுத்து அதை நான் டிஸ்டன்ஸாக அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே
ஏ வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 1 மணிக்கு வந்து மீட் பண்ணுறாங்களா, அப்போ எவ்வளோ நேரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா மொத்தம் இங்கே 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? அதே மாதிரி ஸோ பி பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கிளம்பி 3 மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னா இங்கே 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க 4 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க, இவங்க அதே டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. இங்கே டிஸ்டன்ஸு கான்ஸ்டன்ட். அப்போ என்னென்னா இந்த 2 டைமுக்கும் நான் எல்சிஎம் எடுத்து அதுதான் நான் டோட்டல் டிஸ்டன்ஸாக நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 12 கிலோமீட்டர் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த 12 கிலோமீட்டரை ஏ கவர் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் எடுக்குதுன்னா அப்போ ஏ என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்திருப்பாங்கன்னா 3 km/h ஸ்பீடில் போயிட்டு இருந்திருப்பாங்களா. அதே மாதிரி பி வந்து இந்த 12 கிலோமீட்டரை கவர் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் எடுக்கிறாங்கன்னா பி என்ன ஸ்பீடில் போயிட்டு இருப்பாங்க 2 km/h போயிட்டு இருப்பாங்களா. ஓகேவா? இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, எனக்கு 2 பேருடைய ஸ்பீடு என்னன்றது தெரிஞ்சிருச்சு, டிஸ்டன்ஸும் தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஸோ இங்கே 2 பேரும் அட் அ டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க. அப்போ இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ரிலேட்டிவ் ஸ்பீட் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை மீட்டிங் டைம். ஓகேவா? ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. கரெக்டாக? ஸோ 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்காங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன பண்ணணும், 2 பேரோட ஸ்பீடை ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒருத்தரோட ஸ்பீடு 3 கிலோமீட்டர், இன்னொருத்தரோட ஸ்பீடு 2 கிலோமீட்டர், ஆட் பண்ணால் 5 km/h. இங்கே ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ்ன்றது 2 பேருக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ், அது 12 டிவைடட் பை மீட்டிங் டைம். ஓகேவா? ஸோ அப்போ டைம் ஈக்குவல் டு 12/5. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2/5 ஹார்ஸ்னு வரும். ஓகேவா? இந்த 2/5 ஹார்ஸை மினிட்ஸாக மாற்றணும்னா நான் இன்ட்டு 60 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், மினிட்ஸாக மாறிடுமா, இங்கே 24 மினிட்ஸ்னு வரும். அப்போ எவ்வளோ நேரத்தில் மீட் பண்ணியிருக்காங்கன்னா 2 hours 24 minutesல மீட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணி நேரம் 24 நிமிஷத்தில் மீட் பண்ணுறாங்கன்னா 11:24 AM 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the sum of the two natural number is 80 and their HCF is 10. How many such pairs of numbers are possible? ஓகே, 2 நம்பர் கொடுத்துட்டாங்க. அந்த 2 நம்பருடைய சம் வந்து 18 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி 2 நம்பருடைய HCF 10 கொடுத்துட்டாங்க. HCFனா என்னன்னா 2 நம்பருடைய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? 2 நம்பர்லேயும் மல்டிப்ளை ஆகிருக்கக்கூடிய மேக்ஸிமம் காமன் ஃபேக்டர் தான் என்னதுனாக்கா HCF. அப்போ அந்த ரெண்டுமே என்ன, 2 நம்பர்லேயும் 10 வந்து மல்டிப்ளை ஆகிருக்கும். ஓகே, இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணும்போது இன்னைக்கு 80க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை 10 நான் காமனாக வெளியெடுத்தேன்னா என்ன வரும்னா, வெளியெடுத்து கேன்சல் பண்ண என்ன வரும், a + b 8ன்னு வருமா. கரெக்டாக? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அப்போ how many such pairs of numbers possible. ஸோ எனக்கு இது 2 ஆட் பண்ணி எனக்கு 8 வரும்னா எத்தனை பேர்ஸ் ஆஃப் நம்பர் வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது 2 ஆட் பண்ணால் எனக்கு 8 வரணும்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது எனக்கு. ஸோ 1 + 7 8 வருமா. அடுத்து 2 + 6 8 வருமா. அடுத்து 3 + 5 8 வருமா. ரிப்பீட்டேஷன் பண்ணக்கூடாது. 1 + 7 7 + 1 1 தான். ஓகேவா? ஸோ அப்போ 3 பாசிபிள் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு 3 போட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே இது 2 ஆட் பண்ணி வர வேல்யூ எனக்கு 8 இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடியது கோப்ரைம் நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ கோப்ரைம் நம்பர்னா என்னன்னா இந்த 2 நம்பருடைய HCF என்ன வரணும்னா 1 மட்டும்தான் இருக்கணும். 1 தவிர வேற எந்த நம்பர் இருக்கக்கூடாது. 1க்கும் 7க்கும் உள்ள HCF என்ன 1, 2க்கும் 6க்கும் உள்ள HCF என்ன 2. அப்போ இது 1 அந்த HCF 1 தவிர வேற வேல்யூ வருதா, அப்போ இந்த வேல்யூ கோப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ இந்த வேல்யூ எடுத்துக்கூடாது. அடுத்து 3க்கும் 5க்கும் உள்ள HCF என்ன 1. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வேல்யூ வரும், இந்த வேல்யூ வரும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் அப்போ என்னதுன்னா 2 தான் பாசிபிள். ஓகேவா? 2 நம்பர்ஸ் ஆர் பாசிபிள். இதில் என்ன போட்டக்கூடாதுன்னா 3 நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு 3ன்னு போட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ கோப்ரைம் நம்பர் மட்டும்தான் பார்க்கணும். இதில் ஒரு முக்கியமான சம்மு, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இது உங்களுக்கான சம். இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது இப்போ நடத்தினதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி முக்கியமான சம்மோட வந்து மீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.